வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதிலும் பலத்த மழை. கடலுக்கு செல்லும் சிறிய ரக படகு உரிமையாளர்களை அவதானமாக செயற்படுமாறு கடற்றொழில் திணைக்களம் எச்சரிக்கை. அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இலங்கை போக்குவரத்து சபை பஸ் கட்டணங்களும் அதிகரிக்கப்பட உள்ளன. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடர் அணி நுவரெலியாவிலிருந்து அவிசாவளையை சென்றடைந்தது. இனி விரிவான செய்திகள். வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள குழப்பநிலை காரணமாக நாடு முழுவதும் இடியுடன் கூடிய மழை எதிர்வரும் சில தினங்களில் பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இந்நிலையில் மீனவ படகுகளில் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் கடற்றொழில் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை தொடர்பில் பிரதேச கடற்றொழில் சங்கங்களூடாக கடற்றொழில் சமூகங்களுக்கு அறிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் திணைக்களம் குறிப்பிடுகிறது. கடலுக்கு செல்வது தொடர்பில் அதிக கவனம் செலுத்துமாறு கடற்றொழிலாளர்களுக்கு அறிவித்துள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நிமால் ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். விசேடமாக சிறிய படகுகளுடன் கடலுக்கு செல்லும் போது அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கடற்றொழில் திணைக்களம் குறிப்பிடுகிறது. கடற்பரப்பில் நிலவும் நிலைமை தொடர்பில் ரிப்போர்ட்டர்கள் அனுப்பிய காட்சிகள் சில. நிலவும் சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு பலப்பிட்டி மீன்பிடி துறைமுகம் மற்றும் புத்துவில் அருகம்பை பகுதிகளின் மீன்பிடியாளர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. இடைவெப்ப பருவகால காற்றுடன் நாட்டிற்கு அண்மித்த வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற குழப்ப நிலை தொடர்ந்தும் காணப்படுவதால் நாட்டில் மழைப்பாங்கான வானிலை எதிர்வரும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். சில இடங்களில் கூடிய மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையின் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக கடும் காற்று வீசக்கூடும். உத்தரம் தொடக்கம் காலியினூடாக மாத்தறை வரையிலான கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட ஆழ்கடல் ஆழமற்ற கடல் பிரதேசங்களில் இடைக்கிடை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். இடியுடன் கூடிய மழையின் போது காற்றின் வேகம் மணிக்கு 80 கிலோமீட்டர் வரை உயரக்கூடும். எனவே கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் அபாயகரமாகவும் காணப்படும். நாட்டில் தற்போது நிலவுகின்ற மழையுடன் கூடிய வானிலை எதிர்வரும் சில தினங்களுக்கு நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. புத்தளம் முதல் காலியூடாக மாத்திரை வரையான கடற்பிராந்தியங்கள் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் சற்று கொந்தளிப்பாகவும் அபாயகரமாகவும் காணப்படக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதுபோல இன்று காலை 8:30 மணியுடன் நிறைவடைந்து 24 மணி நேரங்களில் வாரிய போல பகுதியில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகிறது. இந்த பகுதியில் 128 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவானதுடன் மொன்றாகலையில் 83.7 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் குருநாகலில் 69.9 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. இதனை தவிர ரத்மலானையில் 52.7 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதேவேளை எமது பிராந்திய செய்தியாளர்கள் வானிலை தொடர்பான காட்சிகளை பதிவு செய்திருந்தனர். செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ் கட்டணங்களும் 7 வீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ் கட்டண திருத்தம் அமுல்படுத்தப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ரோஷான் குணவர்தன தெரிவித்தார்.
பயணிகளுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையில் தேசிய கொள்கைக்கு அமைய தனியார் மற்றும் அரசு பஸ் கட்டணங்கள் ஒரே வீதத்தால் அதிகரிக்கப்பட உள்ளன. அதற்கிணங்க தனியார் பஸ் கட்டணங்கள் நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அதிகரிக்கப்பட உள்ளதோடு இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ் கட்டணங்களும் அதிகரிக்கப்பட உள்ளன. இதற்கிணங்க அனைத்து போக்குவரத்து மார்க்கங்களினதும் பஸ் கட்டணங்கள் அதிகரிப்பு தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றோம். இந்த கட்டண அதிகரிப்பு தொடர்பில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அளவில் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த உள்ளோம். நவம்பர் 1ஆம் தேதி முதல் பஸ் கட்டணங்கள் 7 வீதத்தால் அதிகரிக்கப்படும். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. அடுத்து சக்தியின் தேடல். இயற்கையின் சீற்றம் மக்களை வதைத்துக் கொண்டே இருக்கின்றது. கடந்த சில மாதங்களாக மலேகத்தில் பெய்த கடும் மழையினால் மக்கள் தமது வாழ்வியலில் பாரிய மாற்றங்களை எதிர்நோக்கியிருந்தனர். பாதிப்புகள் சில நிவர்த்தி செய்யப்பட்டுள்ள போதிலும் பெரும்பாலானவை இன்னமும் நிவர்த்தி செய்யப்படாமல் இருப்பது கவலைக்குரியதே. ஹட்டன் செனன் தோட்டத்தில் உள்ள லயன் குடியிருப்புகளில் பெய்த கடும் மழை காரணமாக மண்மேடு சரிந்து விழுந்து குடியிருப்பாளர்கள் பாரிய இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளார்கள். எங்ககிட்ட 2000 ரூபாய் சல்லி கேட்கறாங்க, மெஷினோ என்னமோ கொண்டு வந்து வெட்டுறான்னு சொல்லி. எங்ககிட்ட 2000 இருந்தா நாங்க அவங்கள தேடி போக தேவையில்ல. வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் சில நாட்களாக வெள்ள நீருக்குள்ளேயே தாம் இருந்ததாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக குழந்தைகள், வயோதிபர்கள் சுகவீனமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அந்த மண் சரிஞ்சிருக்கனால சின்ன பிள்ளைகளுக்கு பெரிய பாதிப்பா இருக்குது. எங்களுக்கு இப்ப சரியுமோ அப்ப சரியுமோங்கிற ஒரு பயத்துல நாங்க பெரும் பாதிப்புல உள்ளாகிருக்கோம். தற்போது காலநிலை சீரடைந்து காணப்படுகின்ற போதிலும் தமது குடியிருப்புகளில் இடிந்து விழுந்துள்ள மண்ணை அகற்ற முடியாமல் உள்ளதாகவும் தோட்ட முகாமைத்துவம் மற்றும் கிராம உத்தியோகத்தர்களுக்கு இது தொடர்பாக அறிவித்தும் கவனத்தில் கொள்ளவில்லை எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். ஓட்டுக்கு மட்டும் வந்துடுறாங்க, வாங்கிட்டு போயிடுறாங்க. ஓட்டு போட்ட பிற்பாடு கையை தட்டிட்டு போயிடுறாங்க. நாட்டின் பொருளாதார துறைக்கு பாரியளவு பங்களிப்பு செய்யும் தோட்ட மக்களிற்கு நிம்மதியான வாழ்விடத்தை அமைத்துக் கொடுக்க அதிகாரிகள் முன்வராதது ஏன்? அம்பகமுவ பிரதேச சபை தலைவரே, இது உங்களின் கவனத்திற்கு. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் மேலும் சில உள்நாட்டு செய்திகள். ஹந்தானை மகளிர் பகுதியில் நிர்கதிக்குள்ளான பல்கலைக்கழக மாணவியோர் வரும் 3 மாணவர்களும் போலீஸ் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். கலகா பகுதியில் உள்ள ஹந்தானை மலைப்பகுதியை பார்வையிடுவதற்காக மாணவர்கள் குழு ஒன்று நேற்று முற்பகல் சென்றிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். நிலவும் பனிமூட்டமான வானிலை காரணமாக மலை உச்சியில் இந்த மாணவர்கள் காணாமல் போனதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதனை அடுத்து கலகா போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் உத்தியோகத்தர்களும் முன்னெடுத்த தேடுதல் நடவடிக்கைகளுக்கு அமைய இந்த மாணவர்கள் மீட்கப்பட்டனர். அண்மையில் 3 மாகாண சபைகளுக்காக நடைபெற்ற தேர்தலில் தோல்வியடைந்த வேட்பாளர்களில் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க தவறுவோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதுவரை சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காதவர்கள் எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன்பதாக அது தொடர்பிலான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது. இந்த விடயம் குறித்து வேட்பாளர்களுக்கு தேர்தல்கள் செயலகத்தினால் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது குறிப்பிடுகின்றார். தேர்தலில் தோல்வியடைந்த ஒரு சில வேட்பாளர்கள் மாத்திரமே தமது சொத்துக்கள் தொடர்பான தகவல்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆழமான வாவியை கடக்க அல்லும் பகலும் மக்கள் போராடுகின்றனர். நாட்டில் நீண்ட பாலங்களும் மேம்பாலங்களும் கட்டப்பட்டுள்ள நிலையிலும் இன்னமும் முற்காலத்தை போன்று மக்கள் தோணியில் செல்லும் வியப்பளிக்கும் காட்சிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமரா பதிவு செய்திருந்தது. கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டம் வவுனதீவு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட நரிப்புல் தோட்ட பகுதியிலிருந்து வாவியினூடாக பங்குடாவளி கரையை கடக்க உயிராபத்து மிக்க ஒரு பயணத்தை இந்த மக்கள் மேற்கொள்கின்றார்கள். கடந்த 50 வருடங்களாக இந்த வாவியின் வழியாக தோணிகளையும் கட்டு மரங்களையும் பயன்படுத்தியே மக்கள் பயணம் செய்து வருகின்றார்கள். நாங்க எவ்வளவு டைமுக்கு வந்தாலும் இப்படி அரமர்த்தியாலும் இந்த பாதையை நாடி நாங்க சுணங்க வேண்டியிருக்குது. அதனால எங்களோட வகுப்புகளும் பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு ஒழுங்காக கற்பிக்க முடியாது உள்ளது.
மகிழவெட்டுவான், பன்குடா, நெல்லிக்காடு, ஆயத்தியமலை, கரவட்டி, விளாவெட்டுவான், நாவற்காடு மற்றும் ஈச்சத்தீவு போன்ற பிரதேசங்களுக்கு மக்கள் செல்கின்றனர். அவசர சிகிச்சையா போறாலும் எங்களுக்கு வேற வழியால போறதுக்கு சான்ஸ் இல்லை. குறுகிய தூரமாக காணப்பட்ட போதும் வாவியை கடப்பதற்காக 40 ரூபாய் கட்டணம் அறவிடப்படுகிறது. வியாபாரிகள், விவசாயிகள் மாத்திரமன்றி பாடசாலை ஆசிரியர்களும் மாணவர்களும் கூட இந்த கட்டணத்தை செலுத்திய பயணத்தை மேற்கொள்கின்றனர். நான் ஒரு வியாபாரி, சிறு கடை ஒன்று வச்சிருக்கேன். அதுக்கு ஒவ்வொரு நாளும் பிரயாணம் செய்யிருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் போற வாரத்தில் எங்களை செய்யறோம். அங்கால வந்து 10 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கணும். இங்கால வந்தாலும் அப்படி நிக்கணும். மழைக்காலங்களில் இந்த வாவி வெள்ளப்பெருக்கெடுக்கும் போது மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாக தெரிவிக்கின்றார்கள். இந்த ஆத்துக்கு வந்து நீண்ட காலமாக சொல்லி கொண்டு வராங்க. நான் காசு பாஸ் பண்ணப்பட்டிருக்கு, நாங்க பாலத்தை கட்டாயம் செஞ்சு தரோம். வாவிக்கரைக்கு வரும் வீதிகளும் திருத்தப்படாத நிலைமையிலேயே காணப்படுகிறது. வீதியை திருத்தி வாவிக்கு பாலம் ஒன்றை அமைத்து தமது பயணத்தை மேற்கொள்ள சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றார்கள் இந்த மக்கள். கட்சிக்கு உரிய தலைமைத்துவம் வழங்கப்படாமையினால் அரசாங்கம் சிரமங்களின்றி வெற்றியை தன்வசப்படுத்திக் கொள்ள முடிவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சங்கம் தெரிவிக்கின்றது. குறித்த சங்கம் கட்சியில் ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் விடயங்களை தெளிவுபடுத்தி கட்சியின் செயற்குழுவின் உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நடைபெற்ற தேர்தல்களில் பல தடவைகள் தோல்வியடைந்தமையினால் கட்சிக்கு இருந்த வாக்கு வங்கி அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்ற வகையில் வீழ்ச்சி கண்டுள்ளதாக கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயற்குழுவிற்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர். நடைபெற்று முடிவடைந்த மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பல்வேறு சந்தர்ப்பங்கள் காணப்பட்ட போதிலும் உரிய தலைமைத்துவம் இன்மையினால் அரசாங்கம் வெற்றியீட்டியுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கோள் ஆரம்பம். ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவத்தின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தற்போது தந்திர உபாயங்களோ அல்லது கீழ் மட்டத்திலான அமைப்புகளோ அல்லது 1977 ஆண்டின் தலைவர்களுடன் ஒப்பிடக்கூடிய குழுவோ கிடையாது. அவ்வாறான குணநலன்களை ஏற்படுத்தியவர்கள் கட்சியிலிருந்து விலகி செல்லக்கூடிய வகையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அல்லது அவர்கள் கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டுள்ளனர். கட்சியில் உள்ள தேர்ச்சி பெற்ற இளைஞர்கள் எவருக்கும் பொறுப்புகள் வழங்கப்படவில்லை. தலைவரினால் தெரிவு செய்யப்பட்ட சகாக்கள் கடந்த காலங்களில் அல்லது நிகழ்காலத்தில் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக் கொடுக்கவில்லை என்பதுடன் கட்சிக்குள் பதவிகளை தொடர்ந்தும் வகித்து வருகின்றனர். மேற்கோள் நிறைவு. ரணில் விக்ரமசிங்க தலைமைத்துவத்திற்கு நியமிக்கப்பட்டமையின் பின்னணி குறித்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கடிதத்தினூடாக தெளிவுபடுத்தியுள்ளனர். 1989 ஆண்டு ஜனாதிபதியாக இருந்த பிரேமதாசவினால் சபை முதல்வராக நியமிக்கப்பட்டதை அடுத்து ரணில் விக்ரமசிங்கவிற்கு கட்சியிலும் தலைவராகும் அதிர்ஷ்டம் கிடைத்தது. பிரேமதாசவின் திடீர் உயிரிழப்பின் பின்னர் விக்ரமசிங்க பிரதமர் பதவிக்கு நியமிக்கப்பட்டாரே தவிர தெரிவு செய்யப்படவில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. காமினி திசாநாயக்க மீண்டும் கட்சிக்குள் உள்வாங்கப்பட்டதை அடுத்து எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்காக இடம்பெற்ற போட்டியில் ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைந்ததை நினைவுபடுத்துவதாக அந்த சங்கம் கூறியுள்ளது. அனைத்து அசாதாரண சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் காமினி திசாநாயக்க பெற்றுக்கொண்ட வெற்றியை அடுத்து தலைமைத்துவத்தை வென்றெடுப்பதற்கோ அல்லது அதனை தக்க வைத்துக் கொள்வதற்கோ முடியாததை விக்ரமசிங்க உறுதி செய்து கொண்டிருந்தார். இதனால் ஒருவரது பிரபல்யம் அதிகரிக்கப்படுகின்றமையினால் கட்சிக்குள் தொடர்ந்தும் தனது ஸ்திரத்தன்மையை நிலைநிறுத்திக் கொள்ளும் வகையிலேயே அவர் தனது நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கோள் ஆரம்பம். அவர் 2ஆம் நிலை தலைமைத்துவத்தை கட்டியெழுப்பவில்லை. ஆகையாலேயே அவர் கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக வயோதிபர்கள் மற்றும் ஏனையோர்களினால் புறக்கணிக்கப்பட்ட தனது சகாக்கள் மீது நம்பிக்கை கொண்டு செயற்படுகின்றார். மேற்கோள் நிறைவு. இவர்கள் கடந்த காலத்தில் கட்சிக்கு உயிரோட்டத்தை வழங்கவில்லை என்பதுடன் இவர்களினால் எதிர்காலத்திலும் அதற்கான ஆளுமையை ஏற்படுத்த முடியாது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சங்கம் குறிப்பிடுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களிடம் இந்த சங்கத்தினர் தனது கடிதத்தினூடாக 3 கேள்விகளை முன்வைத்துள்ளனர். 1. கட்சியை வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்ல ரணில் விக்ரமசிங்கவினால் இயலும் என்ற நம்பிக்கை உங்களிடம் உள்ளதா? 2. தொடர்ந்து எதிர்க்கட்சியாக இருப்பதா உங்களது தேவை? 3. உங்களது நடவடிக்கைகள் தொடர்பில் கட்சியின் உறுப்பினர்கள் உங்களை விமர்சிப்பதை நீங்கள் அறிவீரா? 2018 ஆண்டு வரை விக்ரமசிங்கவை தலைவராக நியமித்துள்ள செயற்குழு உறுப்பினர்களுக்கு அவரை அந்த பதவியிலிருந்து விலக்குவதற்கான இயலுமை உள்ளதாகவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சங்கம் சுட்டிக்காட்டுகின்றது. உடனடி நடவடிக்கை எடுக்கின்றமை அனைவருக்கும் நன்மை பயக்கும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சங்கம் தனது கடிதத்தினூடாக மேலும் குறிப்பிட்டுள்ளது.